இந்த இலுமினாட்டிகளை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு, நிறைய கதைகள் வந்திருக்கு, நீங்களும் படிச்சிருப்பீங்க. எப்படி ஒரு கட்டத்தில் இந்த ஹிப்பி கலாச்சாரம் வந்ததோ அதே மாதிரி இந்த இலுமினாட்டின்றது ஒரு கட்டத்தில் அது அடங்கி போன விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னமும் அந்த இலுமினாட்டிகள் அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம் இது போன்ற பல துறைகளில் இலுமினாட்டிகள் இருக்காங்க. நம்புறவங்க, அழுத்தமாக நம்பக்கூடிய மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் வேகமாக போராடினான்னு வச்சுங்களேன், அதுக்கு இலுமினாட்டி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் பரவலாக நினைக்கிறாங்க. அதேமாரி ஒரு செல்வந்தர் வேகமாக மிகப்பெரிய பொருளிட்டாருனாக்கா இது நிச்சயமாக இவர் ஒரு இலுமினாட்டியோட வேலை தான் அப்படின்ட்டு சொல்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. பட் அதுக்கெலாம் ஆதாரங்கள் எதுவும் இல்லை. மனிதர்களுக்கு மர்மம் பிடிக்கும் இல்லையா, அந்த சீக்கிரட் ரொம்ப பிடிக்கும், சுவாரஸ்யங்கள் ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த இருட்டு பக்கங்கள் மனிதர்களுக்கு ஒரு மிக சுவாரஸ்யமானது. அதாவது பொய்களை அந்த பேய்களை எப்படி மனிதர்கள் ஒரு பயத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் அணுகிறாங்களோ அதேமாரி இந்த இலுமினாட்டியும் ஒரு பயத்தோட சுவாரஸ்யத்தோட இன்னமும் இருக்காங்க அப்படின்னு நம்பக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஆகவே நாம் நம்புறோமோ இல்லையோ, ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல. அதனால தான் இன்றைக்கி இந்த இலுமினாட்டிகளை பற்றி இன்றைக்கி இந்த ஒரு அரிய தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ வரப்போகுது, அதுவும் அரிய தகவலோட வரப்போகுது. அது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சுவாரஸ்யமாக கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேளுங்க. இந்த இலுமினாட்டின்ற சொல் லத்தீன் மொழியிலேருந்து வந்ததுங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளி பெற்றவர்கள், அதாவது அறிவால் வீழ்ச்சவங்க அப்படின்ட்டு இதுக்கு பொருள். இந்த இலுமினாட்டியோட ஆரம்ப கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1776 ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் அடம் வைஸ் ஹவுப் என்ற பேராசிரியர் பவேரியன் இலுமினாட்டி என்ற ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்கியிருக்கார். அந்த காலத்தில் இந்த அரசர்களோட அடக்குமுறை, அப்புறம் மதத்தினோட அதிக கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் எதிராக அறிவியல், சிந்தனை சுதந்திரம் வளர வேண்டும் என்பது இந்த இலுமினாட்டிகளோட நோக்கமாக இருந்தது. அதனால இந்த அமைப்பை அவங்க உருவாக்கி. ஏன் அப்போ இலுமினாட்டி தடை செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கும் தேவாலயத்திற்கும் எதிராக இவங்க செயல்படுறாங்கன்ற சந்தேகத்தினால 1785 இந்த அமைப்பை தடை செஞ்சிட்டாங்க. அதன் பிறகு இது அதிகாரப்பூர்வமாக அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் உலகம் முழுவதும் இந்த இவங்களை பற்றின மர்ம கதைகள் பரவிட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கிருந்து தான் சுவாரஸ்யமான கற்பனைகள், சதி கோட்பாடுகள், அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் தொடங்கு. பலர் என்ன நம்புறாங்கன்னா, இலுமினாட்டின்னு ரகசியமாக இயங்குறாங்க. உலகின் அரசியல், பொருளாதாரம், மீடியா, வங்கி அமைப்புகள் அனைத்துலாம் அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு பலர் நம்புறாங்க. இந்த இலுமினாட்டியோட சின்னங்களாக எது தெரியுமா இருக்கு? மக்கள் அதிகமாக பேசுகிற சில சின்னங்களை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு கண்ணு, இது ஒரு அவங்களோட சின்னம். அப்புறம் முக்கோணம், இதெல்லாம் இலுமினாட்டியோட சின்னம் அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க. அதோட அமெரிக்க $1 நோட்டில் உள்ள கண் சின்னம் இருக்குல்ல, இது இலுமினாட்டியோட சின்னம் அப்படின்னு நம்புறாங்க.